மகளாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டுகின்ற அன்பு பிள்ளைகளாக இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய திருச்சந்நிதியிலே நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் வழியாக இறைவன் நமக்கு படிப்பிக்கக்கூடிய போதனை என்ன என்றால், இறைவனுடைய ஆசி பெற்று இந்த மண்ணகத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்றால் நாம் அனைவருமே ஞானத்தை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அறிவுரை நமக்கு கொடுக்கப்படுகிறது. மனித வாழ்வு கேடுகளிலிருந்து விடுதலை பெற்றதாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். அந்த உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஞானம் மிக மிக அவசியம். ஞானம்தான் இறைவனுடைய கொடையாக இருக்கிறது என்பதையெல்லாம் உணர்ந்து கொண்டு வாழ இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டுகின்ற பிள்ளைகளாக வந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே ஞானத்தை இறைவன் நமக்கு பரிசாக கொடையாக கொடுக்க வேண்டும். அந்த ஞானத்தை வைத்து கொண்டு நல்லதை செய்து கெட்டதை விடக்கூடிய பக்குவம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு இந்த பலியிலே பங்கெடுத்து ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்கு உரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். சேபா நாட்டு அரசி சாலமோனின் ஞானத்தை பற்றி கேள்வியுற்றார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 திருவசனங்கள் 1 முதல் 10 வரை. அந்நாட்களில் ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு சாலமோன் அடைந்திருந்த புகழை பற்றி சேபா நாட்டு அரசு கேள்வியுற்று கடினமான கேள்விகள் மூலம் அவரை சோதிக்க வந்தார். அவர் பரிவாரங்களோடும் நறுமணப் பொருட்கள், மிகுதியான பொன், விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை சுமந்த ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார். அவர் சாலமோனிடம் தம் மனதிலிருந்த கேள்விகள் அனைத்தையும் வெளிப்படுத்தினார். சாலமோன் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கூறினார். அவர் கேட்டவற்றுள் பதிலளிக்க இயலாதபடி எதுவும் அரசருக்கு புதிராக தோன்றவில்லை. சேபாவின் அரசி சாலமோனுக்கு இருந்த பல்வகை ஞானம், அவர் கட்டியிருந்த அரண்மனை, அவர் உண்டு வந்த உணவு வகைகள், அவருடைய அலுவலரின் வரிசைகள், பணியாளர்களின் சுறுசுறுப்பு, அவருடைய சீருடை, பானம் பரிமாறுவோரின் திறமை, ஆண்டவரின் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றை கண்டு பேச்சற்று போனார். அவர் அரசரை நோக்கி கூறியது, உம்முடைய செயல்களையும் ஞானத்தையும் பற்றி என் நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே என்று தெரிகிறது. நான் இங்கு வந்து அவற்றை நேரில் காணும் வரை அச்செய்திகளை நம்பவில்லை. இப்பொழுதோ இவற்றுள் பாதியை கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை என அறிகிறேன். உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விட உம் ஞானமும் செல்வமும் மிகுதியாய் இருக்கின்றன. உம்முடைய மனைவியார் நற்பேறு பெற்றோர். எப்பொழுதும் உமக்கு பணிபுரிந்து உம்முடைய ஞானம் நிறைந்த மொழிகளை கேட்கும் உம்முடைய பணியாளரும் நற்பேறு பெற்றவரே. உம்மீது பரிவு கொண்டு உம்மை இஸ்ரேலின் அரியணையில் அமர்த்திய உம் கடவுளாகிய ஆண்டவரும் போற்றி போற்றி. ஆண்டவர் இஸ்ரேல் மீது என்றென்றும் அன்பு கொண்டுள்ளதால் அவர்களுக்கு நீதி நியாயம் வழங்க உம்மை அரசராக ஏற்படுத்தியுள்ளார். அவர் ஏறத்தாழ 4800 கிலோ பொன், ஏராளமான நறுமணப் பொருட்கள், விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அரசருக்கு அளித்தார். சேபாவின் அரசியிடமிருந்து வந்தது போல அத்துணை நறுமணப் பொருட்கள் அரசர் சாலமோனுக்கு அதன் பிறகு வந்ததே இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை பாடல் திருப்பாடல் 37. நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பீரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும், உன் ஞானத்தை நண்பகல் போலும் அவர் விளங்க செய்வார். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். அவர்கள் நான் நீதி நெறியை
எடுத்துரைக்கும். கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது. அவர்களின் கால்கள் சறுக்குவதில்லை. நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். Alleluia, 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 Alleluia. ஆண்டவரே, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். உமது வார்த்தை உண்மை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 7 இறைவசனங்கள் 14 முதல் 23 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த உவமையை பற்றி கேட்க, அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயன என்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி வந்திருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, வழக்கமாகவே மனிதர்களாகிய நாம் நம்முடைய செயல்பாடுகளுக்கு நிறைய நேரங்களிலே நாம் பொறுப்பு எடுத்துக்கொள்வதில்லை. நாம் என்ன செய்கிறோம் என்று அறிந்து சொல்லுகிறோமா அல்லது அறியாமல் பேசுகிறோமா தெரியவில்லை. நிறைய நேரங்களிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே அதற்குரிய பொறுப்பை அடுத்தவர் மீது திணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுவும் நல்லது செய்கின்ற பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம், நான் தான் செய்தேன் என்று. அதே வேளையிலே நாம் தீமையான காரியங்களை செய்கின்ற பொழுது அந்த தீமைக்கு காரணம் அடுத்தவர் என்று பழி சுமத்தி விடுகிறோம். அது இயல்பாகவே எல்லா மனிதர்களிடமே, உங்களிடமும் இருக்கிறது, என்னிடமும் இருக்கிறது.
ஏண்டா இப்படி செஞ்ச அப்படின்னா, நான் செய்யலை, இவன் தான் செய்வதற்கு காரணமாக இருந்தான் என்று நாம் அடுத்தவர் மீது சுமத்தி விடுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு என்ன நெறிமுறையை கற்றுக் கொடுக்கிறார் என்றால், நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்குமே நீதான் பொறுப்பு. நீ பேசக்கூடிய எல்லா பேச்சுக்குமே நீதான் பொறுப்பு. உன்னுடைய உள்ளத்திலிருந்து தான் எல்லாமே புறப்படுகின்றன. ஆகவே எல்லாவற்றுக்கும் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய உள்ளத்தை நீ தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிவுரை வழங்குகிறார். அதனால்தான் அன்புக்குரியவர்களே, எண்ணம் போல வாழ்வு என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் எண்ணம் எங்கிருந்து வருகிறது? இந்த எண்ணம் யாரோ ஒருவர் நமக்கு கொடுப்பதில்லை. யாரோ ஒருவர் கொடுப்பதனால் நாம் அதை பெற்றுக்கொள்வதில்லை. மாறாக அந்த எண்ணங்கள் எல்லாமே நம்முடைய உள்ளத்திலிருந்து பிறப்பதனால் உள்ளத்தை பக்குவப்படுத்து என்கின்ற அழைப்பு தான் நம் எல்லோருக்குமே கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் நல்லது செய்தாலும் சரி, கெட்டது செய்தாலும் சரி, அதற்குரிய முழு பொறுப்பை நாம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்கும் அந்த செயல்பாடுகளுக்கும் நான் தான் பொறுப்பு என்கின்ற மனப்பக்குவம் நம்மிடம் வந்துவிட்டது என்றால் நாம் அனைவருமே இந்த உலகத்தை வெல்ல ஆரம்பித்து விட்டோம் என்று பொருள்படும். அதனால்தான் அன்புக்குரியவர்களே, சாலமோனை பார்த்து உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எனக்கு செல்வமோ செல்வாக்கோ வேண்டாம், இந்த மக்களை நீதி நெறியிலே ஆளுவதற்கு தேவையான ஞானத்தை எனக்கு கொடு என்று சொல்லுகிறார். இந்த ஞானம் இவரிடம் இருந்ததனால்தான் அன்புக்குரியவர்களே, இவர் பாகால் தெய்வத்தின் பின்னால் ஓடுகின்ற பொழுதும் அல்லது தன்னுடைய இஸ்ரேல் மக்களை வேற்று தெய்வங்களை வழிபட அவர் அனுமதிக்கின்ற பொழுதும் ஆண்டவர் இறைவாக்கினர்கள் வழியாக அவருக்கு எச்சரிக்கை கொடுக்கின்ற பொழுது, ஆம், நான் செய்வது தவறுதான், ஆகவே இந்த தவற்றுக்காக இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுகிறேன், கடவுளினுடைய கட்டளைகளை நான் மீறி இருக்கிறேன், நான் திருந்திய வாழ்வு வாழுவேன் என்கின்ற எண்ணம் படைத்தவராக மீண்டுமாக கடவுளினுடைய பக்கம் திரும்பி வருகிறார். இப்படி கடவுளினுடைய பக்கம் சாலமோன் திரும்பி வருவதற்கும் சரி, தாவீது கடவுளின் பக்கம் திரும்பி வந்ததற்கும் சரி, எது மூல காரணமாக இருந்திருக்கிறது என்றால் அவர்கள் செய்த செயல்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆம், என்னுடைய இருமாப்பினால், என்னுடைய பேராசையினால், என்னுடைய கர்வத்தினால், என்னுடைய செயல்பாடுகளினால் நான் தவறு செய்து விட்டேன். ஆகவே இப்பொழுது கடவுள் எனக்கு செய்து கொடுக்கிறார். ஆகவே அதை என்னுடைய உள்ளத்திலே இருத்தி கொண்டு என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வேன் என்கின்ற சிந்தனையோடு அவர்கள் இருக்கிறார்கள். அதுதான், அந்த ஞானம்தான், அந்த அறிவு தெளிவுதான் அவர்கள் நல்ல வாழ்வு வாழுவதற்கு, திரும்பி வருவதற்கு உறுதுணையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தியும் இதுதான். நீங்களும் அறிவு தெளிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். எதை அறிவு தெளிவு பெற்றவர்களாக கொண்டு வாழ வேண்டும் என்றால், நம்முடைய உள்ளத்திலிருந்து தான் ஆணவமோ செருக்கோ இருமாப்போ அல்லது எல்லா குணநலன்களுமே அதிலிருந்து தான் வெளிவருகின்றன. ஆகவே அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய அறிவு தெளிவினை, ஞானத்தினை நான் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வேன் என்கின்ற மனப்பக்குவம் நம் எல்லோரிடமே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நல்லதோ கெட்டதோ எல்லாவற்றுக்குமே நாம் தான் பொறுப்பு. நாம் நல்லது செய்ய வேண்டும் என்றால் அதற்குரிய ஆற்றலை இறைவன் கொடுக்க தயாராக இருக்கிறார். கெட்டதை விலக்கிவிட வேண்டும் என்றால் அதற்குரிய ஆற்றலை கொடுக்க ஆண்டவர் தயாராக இருக்கிறார். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தது போல, தாவீதுக்கு மனம் திருந்தி வரக்கூடிய வாய்ப்பினை கொடுத்தது போல, நம் எல்லோரையுமே திருத்தி நம்முடைய எண்ணத்தையும் நம்முடைய உள்ளத்தையும் தூய்மையாக வைத்துக்கொள்ள ஆண்டவர் உறுதுணையாக இருக்கிறார். ஆகவே அந்த ஆண்டவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆண்டவர் நம் கூடவே இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். எவ்வாறு அன்னை கன்னிமரியா இந்த கடவுளினுடைய தூதர் கொடுத்த அந்த மங்கள வார்த்தையை கேட்ட பிறகு அதை உள்ளத்திலே இருத்திவிட்டு, இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லுகிறார். அதே போல ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே இருத்தி விட்டோம் என்றால் நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்கும். நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்கின்ற பொழுது நம்முடைய செயல்பாடுகள் தூய்மையாக இருக்கும். நம்முடைய செயல்பாடுகளும் பேச்சுக்களும் தூய்மையாக இருக்கின்ற பொழுது நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆகவே நல்ல உள்ளம் படைத்தவர்களாக வாழ இறையருள் வேண்டி ஜெபிப்போம்.
அடிமை இறைவா ஏற்பாயின்மை இதோ உமது அடிமை இறைவா ஏற்பாயின்மை இதோ உமது அடிமை எரியா விளக்கு இணை நான் உனக்கு தந்தேன் ஏற்றிடுவார் எரியா விளக்கு இணை நான் உனக்கு தந்தேன் ஏற்றிடுவார் உன்னோடி துளங்க தன்னையே வழங்கும் சுடராய் மாற்றிடுவார் இதோ உமது அடிமை இறைவா ஏற்பாயின்மை இதோ உமது அடிமை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நன்களுக்காகவும் உமது கைகளில் இன்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயும் எங்கள் அனைவரின் தாயுமான இடைவிடா சகாய தாய்க்கு நவநாள் கொண்டாடி மகளும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். இப்புனிதமான உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக இடைவிடா சகாய தாயை நினைவுகூரும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளேர். சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும், எங்கள் குடும்பங்களிலே மகிழ்ச்சியையும் மனநிறைவையும், எங்கள் எல்லாருக்குமே நல்ல உடல் சுகத்தையும் தந்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியினை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திலே பங்கு கொள்ள வந்துள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென். காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவார். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவாணி உன்னை தருவார். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவார். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவார். சொந்தம் யாவும் என் தேவை யாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாயே தருவாயே தலைவா. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாள் எல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியோட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும்.
உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். இடைவிடா சகாய தாயிடம் பிறந்து உம் திருமகனை இவ்வருள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வானதூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே, இறைமகனுக்கு தாயாகும் பேறு பெற்ற அன்னையே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழிநடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, எமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்றுரைத்த மரியே, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழிநடத்தி அருளும். ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களை வழிநடத்தும். இறை எதிர்நோக்கில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே. ஒரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உமது எதிர்நோக்கை இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். சகாய தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் ஆகிய அனைத்தையும் உமது கைகளில் அளிக்கின்றோம். உம்பலியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை கேட்டு பரிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகின்றோம். வாழ்வில் சோதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்னும் எதிர்நோக்குடன் வாழ எங்களை வழிநடத்தும். மனத்தளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும் தாயே. சகாய தாயே, எலிசபெத்துக்கு பேறுகால வேளையில் பணிவிடை புரிய சென்றீரே. கானாவூர் திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காக உம் திருமகனிடம் பரிந்து பேசினீரே. தன்னலம் மறுத்து அன்புள்ளம் கொண்டு வாழ எங்களை வழிநடத்தும். உம் அன்பு மகன் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவினார், மனித மாண்பை உணர செய்தார், மனித நேயத்தோடு வாழ பணித்தார்.
நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழவும் எங்களை வழிநடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும். மனித நேயத்திற்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும் தாராள மனமும் தந்தருளும். உண்மைக்காக, நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவே வந்தேன் என்றுரைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழிநடத்தும். தாயே மாமரி இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி உலகமதிசயுமாக்கள் போற்றி புகழரும். உமர் புதப்பட முன் வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்கு தாயே மாமரி இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய அன்பின் இறைவா, எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திரு அவையின் திருப்பலி அருளடையாளங்கள், பக்தி முயற்சிகள், நற்செய்தி ஜெப கூட்டங்கள் ஆகியவற்றின் வழியாக நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும், ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றியதற்கும், பாவ வழிகளிலிருந்து மீட்டதற்கும், எங்கள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தொழில், வியாபாரம் ஆகியவற்றை ஆசிர்வதித்ததற்கும், வேலை வாய்ப்பு தந்ததற்கும், திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும், குழந்தை பேறு கிடைத்ததற்கும், எங்கள் குடும்பங்களுக்கு செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தனிப்பட்ட வகையில் நம்முடைய தாயிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அனைவரையும் அன்பு செய்து தம்மையை தியாக பலியாக்கிய இயேசுவை பின்பற்றி பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாவையும் பின்பற்றி நாங்கள் ஒருவரையொருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் மற்றவரின் நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமை மன்றாடுகின்றோம். மூவரு இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாயிருக்கவும், பிள்ளைகள் உடல் நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும், இளைஞர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளவும், எங்கள் குடும்பங்களில் சமாதானம், ஒற்றுமை என்றும் நிலவவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமை மன்றாடுகின்றோம். எங்கள் உழைப்பு, தொழில், வியாபாரம், நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள், நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசிர்வதித்து நல்ல பலனை தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமை மன்றாடுகின்றோம். சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டைகள், சச்சரவுகள், வன்முறைகள் ஆகியன ஒழியவும், நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்டப்படவும், ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக உருக்கத்தோடு ஜெபிப்போம். ஓ தூய கண்ணி தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்
மோட்சராக்கினி தன்னை பாக்களால் போற்றுவோம். வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்பு இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால் மனபாரத்தால் பாவ சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திருக்கைகளால் தொட்டு குணமாக்கினர், புது வாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வு தர இப்போது நம் நடுவே எழுந்தருளி உள்ளார். நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாய தாய் நமக்காக இப்பொழுது மன்றாடுகிறார். கனானிய பெண், நூற்றுவ தலைவர் ஆகியோரின் நம்பிக்கையை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலம் அளித்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும் மனவேதனையாலும் பாவ சுமையாலும் வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலம் வழங்கினார். பரிவுடைந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல் நலம் அளித்து மன சமாதானம் அருளி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமென். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலம் அளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி உங்களுக்கு நலம் கொடுப்பாராக. ஆமென். சக்கேயுவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பு கொடுத்த இயேசு உங்களுக்கும் பாவ மன்னிப்பு அளித்து ஆன்ம நலன் அருள்வாராக. ஆமென். கடற்புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கிய இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள் ஆகிய அனைத்தையும் போக்கி உங்களுக்கு ஆறுதல் வழங்குவாராக. ஆமென். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும் தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசிர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை என்றும் காத்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு நிறை சகாய தாயே, நீர் இறைவனின் தாய். ஆகவே மனிதர் எல்லாருக்கும் தாயானவர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு உமது திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். சோர்வுற்றிருக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர். வாழ்விழந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே உம்மிடம் கையளிக்கின்றோம். என்றும் உமது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கண்ணிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கின்றோம். பெருமுச்சரிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் தயாவரத்தில் காத்து நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்திரலும் தாயே. ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் இப்பத்த அச்சிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் அன்பு தாய் மரியாவை எங்கள் இடைவிடா சகாய தாயாக எங்களுக்கு தந்திருக்கின்றீரே. உம் அன்னையின் வழியாக நீர் மகிமை பெற விரும்புகின்றீர் என்பதையும், அவர் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை சிறப்பாக கேட்டு அருள் புரிகின்றீர் என்பதையும் நாங்கள் எங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாய தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் ஒருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். மரியாவை போல் நாங்கள் வாழவும் அவருடைய அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை பெற்றுக்கொள்ளவும் வரமருளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. பிரியமானவர்களே, இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவரை தேடி ஓடி வந்திருக்கிறோம். மகதலா மரியா ஆண்டவர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையை தேடி அதிகாலையில் ஓடினார். எப்படியாவது ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வோடு ஓடினார். அவருடைய தேடலால் அவருக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் வாழக்கூடிய வேறு எந்த மனிதருக்கும் கிடைக்காத வாய்ப்பு. உயிர்த்த ஆண்டவரை அப்படியே முகமுகமாக தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. அதே போலதான் தாபோர் மலைக்கு ஆண்டவரோடு சென்ற திருத்தூதர்கள் 3 பேர், அதிலே குறிப்பாக திருத்தூதர் பேதுரு ஆண்டவருடைய மாட்சியை கண்டதுமே அவர் தன்னை அறியாமலேயே சொன்ன வார்த்தைகள் இவை: ஆண்டவரே, இங்கேயே இருப்பது எத்துணை நல்லது. உமக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை நான் அமைப்பேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்லுவார்: ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே இருப்பது எனக்கு எவ்வளவு நல்லது. உம்முடைய பிரசன்னத்திலே நான் 1 நிமிடம் வாழ்ந்தால் போதும், அது 100 ஆண்டுகள் வாழ்ந்ததற்கு சமமாகும் என்று சொல்லுகிறேன். அந்த தெய்வீகமான பிரசன்னம்தான் இதோ இந்த வேளையிலே நம் மத்தியிலே இருக்கிறது. இந்த நற்கருணை ஆண்டவர் நம் எல்லோரையுமே பார்த்து இந்த வேளையில் சொல்லுகிறார்: மகனே, மகளே, உங்கள் எல்லோரையுமே நான் ஆசிர்வதிக்க தயாராக இருக்கிறேன். உங்கள் எல்லோருக்குமே பலன் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். உங்களுடைய வாழ்வுக்கு தேவையான சக்தியை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன்.
உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய குறைகள், கவலைகள் எல்லாவற்றையுமே போக்குவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். நம்பிக்கையோடு ஜெபிப்பீர்களா பிள்ளைகளே? நம்பிக்கையோடு என்னை தேடி வருவீர்களா பிள்ளைகளே? இதோ என்னுடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறீர்களே, என்னுடைய பிரசன்னத்தை மனதளவிலே நீங்கள் உணர்கிறீர்களா? இதோ உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்காக இருக்கிறேன், உங்களை தேற்றுவதற்காக இருக்கிறேன், உங்களை கனம் பண்ண நான் காத்திருக்கிறேன் என்பதனை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா தேவ பிள்ளைகளே என்று நம் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். பேதுரு அழகாக தன்னுடைய திருமடலிலே சொல்லுவார், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள், உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையுமே ஆண்டவரிடம் போட்டு விடுங்கள், ஏனென்றால் ஆண்டவர் உங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் அறிந்த தெய்வமாகத்தான் இதோ இந்த வேளையிலே நம் மத்தியிலே ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறார். ஆகவே அந்த ஆண்டவரிடம் ஒரு சில மணித்துளிகள் ஜெபிப்போமா? உருக்கத்தோடு நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்போமா? நீர்தான் என்னுடைய அடைக்கலம், நீர்தான் என்னுடைய வாழ்வினுடைய கேடயம் என்று நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுப்போமா? இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, ஒன்றே ஒன்றை உன்னுடைய வாழ்விலே நினைத்துக்கொள், என்னை விட்டு உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. என்னோடு நீ இணைந்திருந்தாய் என்றால் எல்லாவற்றையுமே நீ செய்ய முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபிப்போமா? ஆண்டவரை உற்று பாருங்கள், ஆண்டவரிடமிருந்து ஆசையை கேளுங்கள். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன அன்பு இயேசுவே, இதோ நாங்கள் அனைவருமே நிம்மதியை தேடுகிறோம் அப்பா. அமைதி உள்ளத்திலே கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம் தெய்வமே. இதோ எங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் கவலைகளும், நாங்கள் அனுதினமும் சிந்திக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணீரும் எங்களை விட்டு நீங்க வேண்டும் என்பதற்காக உருக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொள்ளுகிறோம், எப்படியாவது நிம்மதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையோடு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, எங்களால் முடியவில்லை தெய்வமே. சந்தோஷமாக எங்களால் வாழ முடியவில்லை தெய்வமே. பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, தோல்விக்கு மேல் தோல்வி, விரக்திக்கு மேல் விரக்தி. நாங்கள் களைப்புற்றிருக்கிறோம், சோர்வுற்றிருக்கிறோம், மிகுந்த வருத்தத்தோடு இருக்கிறோம். எங்களுடைய மனம் நிம்மதியாக இல்லை தெய்வமே. அனுதினமும் நாங்கள் எங்களுடைய வாழ்விலே வரக்கூடிய கஷ்டங்களை பார்த்து, கவலைகளை பார்த்து, வாழ்வில் எங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாவற்றையுமே பார்த்து நாங்கள் நொந்து நூலாகி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற உம்மால் முடியும். எங்களை கனம் பண்ண உம்மால் முடியும். எங்களுக்கு பலன் கொடுக்க உம்மால் முடியும். எங்களுக்கு சக்தி கொடுக்க, எங்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுக்க, எங்களுக்கெல்லாம் நிம்மதியை கொடுக்க உம்மால் முடியும் என்கின்ற உறுதியான விசுவாசத்தோடு தான் இதோ இந்த வேளையிலே நாங்கள் அனைவருமே இந்த அதிகாலை வேளையிலே உம்மை பார்த்து உருக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இங்க இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையுமே உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை நீர் தொட்டு ஆசீர்வதித்து பலப்படுத்தி இவர்களுக்கும் இவர்களுடைய குடும்பங்களுக்கும் இவர்கள் வாழக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், ஏன் இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி வரக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்குமே உம்முடைய ஆசையை நிறைவாக பொழிந்தருளும் தெய்வமே. இயேசுவே, இயேசுவே, ஆசீர்வதியும் தெய்வமே, ஆசீர்வதியும் தெய்வமே. இவர்களை பலப்படுத்தும் தெய்வமே, இவர்களுக்கு சக்தி கொடும் ஆண்டவரே. இவர்கள் கூடவே இருந்து இவர்கள் எல்லோரையுமே நிறைவோடு வாழ, நிம்மதியோடு இருக்க நீரே அருள் புரிந்தருளும் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை விட்டா எங்களுக்கு வேறு யாருமே இல்லை தெய்வமே. நீரே எங்கள் கூடவே இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை பார்த்து உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபம் கேளும் அன்பு ஆண்டவரே. ஆமென்.
ஞானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவுவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தோய்த்து உணர்ந்து மகள அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். சகாயத்தாயின் சித்திரம் நோக்கு அபாயம் நீக்கும் அன்னையின் வாக்கு எத்துணை கனிவு
எத்துணை தெளிவு வேண்டிடும் மனதிற்கு வரும் நிறைவு. சகாய தாயின் சித்திரம் நோக்கு அபாயம் நீக்கும் அன்னையின் வாக்கு. எத்துணை கனிவு எத்துணை தெளிவு வேண்டிடும் மனதிற்கு வரும் நிறைவு. சகாய தாயின் சித்திரம் நோக்கு. பிளந்திடும் ஈட்டியும் ஆணியும் கொடூர சிலுவையும் கண்டு மிரண்டு. குத்தி பிளந்திடும் ஈட்டியும் ஆணியும் கொடூர சிலுவையும் கண்டு மிரண்டு. தத்தி தாய் மேல் சாய்ந்திடும் இயேசுவை சதா உன் நினைவில் பதித்திடுவாய். சதா உன் நினைவில் பதித்திடுவாய். சகாய தாயின் சித்திரம் நோக்கு. அம்மா என்று கூவ அபயம் தந்து வருவார். அம்மா என்று கூவ அபயம் தந்து வருவார். இம்மானிடத்தில் இவள் போல் இம்மானிடத்தில் இவள் போல் இறங்கும் தாயும் உளரோ. இறங்கும் தாயும் உளரோ. சகாய தாயின் சித்திரம் நோக்கு அபாயம் நீக்கும் அன்னையின் வாக்கு. எத்துணை கனிவு எத்துணை தெளிவு வேண்டிடும் மனதிற்கு வரும் நிறைவு. சகாய தாயின் சித்திரம் நோக்கு.